friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நல்ல ஒரு non-veg tasteல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமா அழகா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். தண்ணில நல்லா அலசினதுக்கு அப்புறமா இத வந்து சின்ன பீஸா நம்ம கட் பண்ணனும். ரொம்ப பெரிய பீஸா இருந்துச்சு அப்படினா ஒழுங்கா பைண்ட் ஆகாது. அதனால குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. கட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணனும். நல்லா அந்த கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல வந்து நம்ம ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம்ல காளான் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வேக இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் போய் ரொம்ப கொஞ்சமா தான் வரும். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க எல்லா சைடுலயும் கொஞ்சம் அந்த கோல்டன் கலர்ல வந்திருக்குல இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம். அடுத்து வந்து நமக்கு சோயா சங்க்ஸ் வேணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 50 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 கப் இருக்கு. இதை வந்து நல்லா சூடான தண்ணியில சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்ட் ஆனதும் இதை வந்து பச்சை தண்ணியில் அலசிட்டு புளிஞ்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 3 பல் பூண்டை ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே பாதி வெங்காயம் அதையும் சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல வந்து மசாலா சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல சோயா அதையும் உள்ள சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நம்ம நல்லா கலந்து விடணும். கடைசியா தேவையான அளவு உப்பு. இதை வந்து ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் போல நம்ம வேக வைக்கலாம். அப்போதான் அதோட பச்சை வாசனையும் அதில் இருக்கிற ஈரப்பதமும் போகும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல காளான் அது, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது ஒரு கை நிறைய மல்லி இலை அதையும் ரொம்ப சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகு. கூடவே இது எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா உடைச்ச பொட்டுக்கடலை இருக்குல்ல அதோட மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கோலா உருண்டை டேஸ்ட் வரும். அதனால தான் வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகி வரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மைதா மாவோட பச்சை வாசனை போகும். இப்போ எல்லாமே அழகாக ரெடியாகியிருக்கு. ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வரும். இல்லைனா வந்து உதிர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். எல்லாமே அழகாக பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். குறைவான சூடில் இருந்துச்சு அப்படின்னா பிரிகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா செவந்து அழகாக பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி கூட நம்ம பொரிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு லேசான பேஸ்ட் மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துட்டு நம்ம இந்த மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் இதையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான மீட்லெஸ் 65 ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்காததுனால கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா இது வந்து வெளியே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்.
ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.